பேசணும் இல்ல இப்படி சாரி. ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குவானகர் இப்போ பேரா. வாங்க உள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த நேரம் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லா கட்டி முடிக்கல, ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் நீங்க வந்து இப்போ கூட விசிட் பண்ணலாம். நம்ம பாத்துட்டு இருக்குது யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே பார்த்தா தெரியும், நம்ம விநாயகர் தான். இந்த கோயில் பாத்தீங்கன்னா பத்துகே ஸ்டைல்ல தான் கட்டிட்டாங்க. இந்த பேஷல் இன்னும் கட்டி முடிக்கல. இப்போ இவர் பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன புத்தர். ஆனா இவரை பத்தி அவ்வளவு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ மேல போய் பார்க்கலாம். இங்க ஒரு சுமாரா 50 இருந்து 100 படி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த படியில பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக கலர் வச்சிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கவே. ஓகே guys, இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சீன சாமிகளோட சின்ன சின்ன சிலையும் சரி பெரிய பெரிய சிலையுமே இருக்குது. ஆக பெரிய சிலை வந்துட்டு இட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு லாங் ஜேர்னி. இதை வந்துட்டு வயசானவங்க சின்ன பிள்ளைங்க வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. யங்ஸ்டர்ஸாக இருந்தால் நீங்கள்லாம் போகலாம். இந்த பாதியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சமாதி மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு சீன புத்தரோட சமாதின்னு நம்பப்படுது. ஆனால் அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. இது வெறும் ஹாஃப்வே தான். ஆனால் இதுக்கே வந்துட்டு ஒரு 200 படி கிட்டத்தட்ட தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். அது முடிஞ்சு ஆக மேலே போகிறதுக்கு அது இன்னொரு லாங்கான ஜேர்னி. அங்கே ஒரு 200 படி தேவைப்படும். பட் இதை வந்துட்டு கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸாக இருந்தாலுமே காலையில் மட்டும் போங்க. ராத்திரி நீங்கள் போனீங்கன்னா திரும்பி வரதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் இந்த கோயில் அண்டர் ரெனோவேஷனால ப்ராப்பரான படி கட்டுங்க அவங்க இன்னும் செய்யலை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இறங்கும் போது அவங்க தலைக்குள்ள பூந்து தான் நம்ம கீழே இறங்க போறோம். வாங்க உள்ள போலாம். இப்ப அந்த கோயிலோட சீக்ரெட் சேம்பருக்குள்ள போறோம். இதுதான் வெளியே வர பாதை. நம்ம அப்படியே இறங்கணும்னா இங்க நம்ம ஒரு பாதை பார்த்தோம்ல, அதுக்குள்ள வந்தோம். வெளியாகும் போது வந்து அவங்களுக்குள்ள பூந்து இப்படி வெளியாயிட்டோம். நம்ம வந்தோம் இல்லையா இந்த இடம், இங்க வந்து இறங்கிட்டோம். இந்த பாதை உண்மையாகவே ஒரு ஷார்ட்கட் தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேலே கூட ஏறலாம். இப்போ இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபேங்கில் இருக்குது. நீங்கள் வேஸில் குவானகர் மாஸ் இப்போ பேரன்னு தரனாலே வந்துடும். Okay, bye guys.